உயிர்ப்பித்து சொன்னால் பெரியம்மை, பாக்ஸ் என்று சொல்ல அம்மை, பெரியம்மை என்று உயிர்ப்பித்து சொன்ன என்ன சொல்லுவாங்க? பெரியம்மை. நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த காலத்துல உலகத்துல தழுவு இருக்கு, அதுக்கு பேர் பெரியம்மை. தமிழ்ல பெரியம்மை தான். பெரியம்மை வந்தா வேண்டிக் கொண்டு பிறந்திருப்பதான் வழக்கம், அல்லது புண்ணியம் கோயிலில் வந்து காத்திருப்பது வழக்கம், இல்லை வேப்பலை சாட்டி விட்டு ஒதுக்கி விடுவது வழக்கம். ஐசோலேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு காலகட்டம். அதற்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அவர்கள் வைத்த பெயர் நயவனா வைக்கணும், பிக் பாக்ஸ் வைக்கணும். ஆனா ஸ்மால் பாக்ஸ் வச்சாங்க. ஸ்மால் பாக்ஸ் என்பது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. அமாவாசை என்பது நிலவு இல்லாத நாள், கரெக்ட். ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற போது அதை நோமுன்னு சொல்வதில்லை. என்ன சொல்றாங்க? ஆங்கிலத்தில் பேர் என்ன அமாவாசைக்கு? அவ்வளவு தயவு பண்றீங்க. அதாவது உள்ளபடியாக இன்னைக்கு அமாவாசை என்று சந்திரன் வராது, அதான் அமாவாசை என்ற பெயர். ஆனால் ஆங்கிலத்தில் உபயோகிக்கிற போது அவர்கள் சாமர்த்தியமாக இதை நோமுன்னு சொல்வது போல நியூ மூன், ஒரு புதிய நிலவுடைய தொடக்கம் என்று அவர்கள் வைக்கின்றார்கள். அதுதான் நாம் கற்க வேண்டிய பாடம். எதையுமே நேர்மறையாக சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை அல்லது சூழ்நிலையை உருவாக்கி தந்த அந்த கலாச்சாரம் ஆங்கில கலாச்சாரத்தால் கூட, நம்மை அடிமைப்படுத்த ஆண்ட கலாச்சாரத்தால் கூட நாம் பின்பற்ற வேண்டிய கலாச்சாரம் என்பது ஆங்கில கலாச்சாரத்திலே பல கலாச்சாரங்கள் உண்டு. இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்றம் இன்றைக்கு ஏறக்குறைய 47 தொகுதிகள் பெற்று இன்றைக்கு கூட எந்த நாட்டுக்கும் குறையாமல் நாம் இருக்கிறோம் சொன்னால் அதன் காலம் நம்முடைய பாராளுமன்ற கலாச்சாரம், பார்லிமெண்டரி கல்ச்சர். நாம் பின்பற்றுகின்ற பாராளுமன்றம் எந்த நாட்டை பின்பற்றுகிறது சொல்ல முடியும்?